தடுக்கிற எல்லாரும் குடும்பத்தோட நாசமா போகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிப்பேன். தடுக்கிற எல்லாரும் குடும்பத்தோட நாசமா போகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிப்பேன். நேத்து காலையில சூப்பர் ஸ்டார் என்னுடைய தலைவர் ரஜினிகாந்த் சார் கால் பண்ணாங்க. வெரி போல்ட் மூவி, சூப்பர் செகண்ட் ஹாஃப்னு சொல்லிட்டு ரொம்ப போல்ட் மூவி, ஃபேண்டாஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அண்ட் டாக்டர் படத்துல இருந்து ஒவ்வொரு படத்துக்கும் தொடர்ந்து நேரத்தை ஒதுக்கி படம் பார்த்த அன்னைக்கே எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிட்டு இருக்க என்னுடைய ஐடல் என் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு இப்போ ஒரு நன்றி, என் வாழ்க்கை ஃபுல்லாக நன்றி சொல்லிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த மாதிரி படத்தை பார்த்ததே இல்ல. உமால அட பாவிகளா, சிவகார்த்தி ஆத்த தலைவலி. ஐயோ அம்மா, இன்னைக்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பெண்கள்லாம் வந்து ஆபாசமாக தங்களை சித்தரிக்கிறதெல்லாம் வந்து டிவியில காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. குடும்பத்தோட பார்த்து பயந்துகிட்டு இருக்கோம் நாம. அதெல்லாம் வந்து கலாச்சார சீர்கேடுதான். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. தளவாதி வளாசியாக்கு வந்துட்டார். வந்துட்டியா ஐயா, வந்துட்டியா? சொன்ன மாதிரியே வந்துட்டியா? இவங்க முன்னாலேயே மானத்தை காப்பாத்திக்கப்பா கடவுளே. என்ன நாளைக்கு கூத்து காட்ட போறாங்க. நாளைக்கு இருக்கு அநியாயம், பாப்போம். உணர்வுகளை கட்டுப்படுத்தணும், இப்படி எல்லாம் அவசரப்படக்கூடாது. எங்க உயிரை விட சொன்னாலும் விடுவோம் தரத்துக்காக. இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சுதான் என் பொண்டாட்டி தாலி அடமானம் வச்சு ஏர்போர்ட்ல போய் ஒயிட் பெட்ரோல் வாங்கி இருக்கேன் தலைவா. கட்சி மானத்தையும் உங்க கௌரவத்தையும் காப்பாத்தணும்ல. ஆமா, இதுக்கு முன்னால எந்த கட்சியில இருந்த? சேர்க்கலையா? 9ஆம் தேதி எங்க படம் வரலனா 10ஆம் தேதி நீங்க பராசத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது. எஸ்கே பேனர் கிளியும். என்ன மனுஷன், உங்கள மாதிரி மனுஷன் எல்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஸ்டாலின் வந்து பயன்டாரு. ஆமா, நீ யாரு? நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவர் ஆச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பா அப்படின்னு சொல்லுவா. எங்க பாருங்க, அதான் போய் கேட்டு வந்துடுறோம். நீங்க சட்டு முட்டு வாங்க, இங்கே வெயிட் பண்றேன். போஸ்ட் பண்ணாச்சுன்னா நீங்க ஜல்லிக்கட்டுல பார்த்த கூட்டத்தை கன்ஃபார்மிங்க பார்க்கலாம். பெரிய கலவரம் உண்டாலும் அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா, என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். தளபதி அண்ணனை பார்த்து பயமா, ரசிகர் பார்த்து பயமா? அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னா என்ன, தம்பிங்க என்ன பண்ணுவான்னு தெரியும். பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. போட்டு இந்த நகையை வச்சு படம் பாக்குறாங்கன்னா அப்ப நாங்களாம் எந்த அளவுக்கு அந்த விஜய் ரசிகரை பார்த்துக்குவாங்க. நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். அந்த அளவுக்கு டிக்கெட் ரேட் விற்கிறதுக்கா நாங்க எங்களால இருக்கிற காசு வச்சு பண்ணவும் முடியாது. வீட்டு எதிர்த்து என்ன வேணா பண்ணுவாங்க தளபதிக்காக. இதெல்லாம் இருந்தா இந்த நாடு உருப்படுமா? இந்த புரியுது, இதை கொண்டு போய் குடிபாரக்குள்ள வச்சாமுக்கு. உலக தரம் வாய்ந்த நிறுவனம் நம் தமிழரான சிவநாடார் அவர்களின் HCL கம்பெனில இருந்து அவர் 300 கோடி ரூபாய் திருச்செந்தூருக்கு கொடுத்திருக்கிறார். உலக தரம் வாய்ந்த கம்ப்யூட்டர் அதுல இல்லையா? ஏன் அதை வாங்கல நீங்க? இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. பாஜகவோட அடிமையா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி 2011ல இருந்து மாணவர்கள் கொடுத்துட்டு இருந்த லேப்டாப்பை நிறுத்தி வச்சிட்டாரு. இப்போ அதுக்காக நம்ம சிஎம் என்ன பண்ணிருக்காரு, 20 லட்சம் லேப்டாப் ஏஐ வசதியோட கொடுத்திருக்காரு. இதை தாங்கிக்க முடியல நம்ம அக்கா தமிழிசைக்கு. எதுக்கு நீங்க HCL வந்து ஒரு தமிழருடைய கம்பெனி தானே, அதுல இருந்து நீங்க லேப்டாப்பை கொடுக்கலாமே அப்படின்லாம் அக்கா பேசிருக்குது. அக்கா, HCL காரங்க லேப்டாப் தயாரிக்கிறத நிப்பாட்டியே 10 வருஷம் ஆச்சு. அட பாவிகளா, வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? இது கூட தெரியாம அங்க நீங்க லேப்டாப் வாங்க வேண்டியதானே, இங்க நீங்க லேப்டாப் வாங்க வேண்டியதானே, கதை கொடுக்குறீங்க. எல்லாம் நியாயமா? சும்மா எதுக்கு எடுத்தாலும் கடிக்கணும்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஒண்ணு பேசி பொய்யான தகவலை பேசி மாட்டிக்கிட்டீங்க. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. பாஜகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில உள்ள மத்தங்க தான். ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கரமான அட்டாக், ஒரு பெய்டு சைபர் அட்டாக், ஒரு அஜெண்டா பிக்ஸ் பண்ணி எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்குது. அது இந்த முறை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் ஃபேமிலி ஏத்துற அளவுக்கும் வந்து நின்றுச்சு.
இவர் வந்து களத்துல நிப்பாரு, பேசுவாரு அப்படின்னு ஒரு தலைவரை பாக்குறோம். அப்படின்னும் போது எந்த தலைவர் முதன்மையா உங்க பார்வையில் வந்து நிப்பாரு? ஒரு 4 பேர். ஸ்டாலின் அவர்களா, எடப்பாடி அவர்களா, சீமான் அவர்களா, விஜய் அவர்களா? தளபதி விஜய் அவர்கள். ஏண்டா இவரை பார்த்து சிரிச்சீங்களே, இப்ப சரிங்கடா. சரி சொட்ட பசங்களா. என்னென்ன பிரச்சனைக்கு முதன்மையா வந்து மக்கள் கூட களத்துல நின்று இருக்காரு? அது சொல்லவே முடியாது bro. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். ஐயோ 5 பைசா கூட இல்லையே. ஒப்பம் வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. எனக்கு அப்படி எனக்கு கீழா பிடிக்குது. கீழா என்னன்னு தெரியுமா? பைத்தியம். அப்படி இருக்கு உண்மையாவே. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? இவங்க அப்டேட் பண்றதுல என்ன உட்கார முடியல ஆபீஸ்ல. எனக்கு அப்படி தலபத்தி பார், முழுசா தற்குறியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. என்ன கொடுமை சரவணன். டிக்கெட் மறந்துட்டா பாபு அக்கா. சில பேர் வந்து டில்லாராங் அப்படின்னு சொன்னதெல்லாம் உள்ள வச்சுட்டு டேய் கிட்ட வந்து மூஞ்செல்லாம் கடற கீரி புள்ள மாதிரி ஆயிடு. பேக்ல போ. ஒரு மாதிரி ஆகுது எனக்கு. இப்பயும் மண்டெல்லாம் வந்து என்ன அந்த புக்கே ஜாலில் நாக்காளி என்ன ஆக போகுது இன்னைக்கு தெரியல. இன்னைக்கு இருக்கு இருக்கு நாடுற பாரு. தலபத்தி கச்சேரி நாடுற. உங்களை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு, கர்வமாவும் இருக்கு. என்னடா வாழ்த்துக்கள். 2 பெரிய கட்சி இருக்கு. அதை எடுத்து அரசியல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அது கட்சியா என்ன செஞ்சாங்க? ஃபர்ஸ்ட் அது கட்சின்னு சொல்றதுக்கு குட் क्वेश्चन. அவ்வளோ இதுவை விட்டுட்டு வந்திருக்காருன்னா அப்ப கண்டிப்பா ஜெயிப்பார்ல. நம்பிக்கை இருக்கு. கட்டாயம் ஜெயிப்பார். யாரு இவன்? சல்லி பையன். ஒரே நேரத்துல பழைய சோத்தையும் திம்பா, சுடு சோத்தையும் திம்பா. அக்கா விஜய் சிஎம் வர மாட்டாங்க 2026ல. கண்டிப்பா வரணும் தான் எல்லாரோட ஆசையும். ஒரு மாற்றம் தான். ஆல்ரெடி இருக்கிறது எல்லாமே பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. சரி சரி. விஜய் வந்து எல்லார் வீட்லயும் ஒரு ஆள் மாதிரி இருக்காங்க. விஜய் வந்து எல்லார் வீட்லயும் ஒரு ஆள் மாதிரி இருக்காங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. அந்த அம்மா என்னத்த படிச்சாங்க, என்னத்த டாக்டர் ஆகி கழிச்சாங்க, நமக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு 5ஆம் கிளாஸ் படிச்ச பையனுக்கு அறிவு கூட இல்லாம பேசுறாங்க. ரொம்ப வாடுறானே. மாட்டு இறைச்சியை சாப்பிட்றதுக்கும் மாட்டோட யூரினை குடிக்கிறதுக்குமான அடிப்படை வித்தியாசம் கூட தெரியாத அளவுக்கு அடிப்படை அறிவை இழந்து நிற்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன். யாரும் பார்க்கல. RSS விசுவாசம், கட்சி விசுவாசம், இந்துத்துவ விசுவாசம் நிறுத்தி இருக்குன்னா தான் படித்த படிப்பு, தன்னுடைய கௌரவம், இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இப்படி ஒரு அபத்தத்திலும் அபத்தமான கருத்தை உதிர்த்து கொண்டிருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன். முறையா மெடிசன் படிச்சவங்க அந்த அம்மா இப்படி பேசுறாங்க. இதுல வந்து மாட்டு கறியை சாப்பிட்றதுக்கும் மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறதுக்கும் அடிப்படையிலே வித்தியாசம் தெரியும். இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கறதே நமக்கு அசிங்கம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி ஃபீல் பண்ணாத. எடப்பாடிக்கு நிர்வாகம் என்ன தெரியுமா? நிதி நிலைன்னா என்னன்னு தெரியுமா? சூட்கேஸ் ஜெயலலிதா படம் சூட்கேஸ் வச்சுக்கிட்டு வந்து அறிக்கை தரையாச்சு தெரிஞ்சிடுமா அவருக்கு? ஒண்ணுமே தெரியாது. என்ன போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? ஜெயலலிதா அப்படிலாம் இவங்களை தேர்வு செய்யல. ஜெயலலிதா தேர்வு செய்த அமைச்சர்கள் வந்து ஒன்னும் தெரியக்கூடாது. ஒன்னும் தெரியாதவன் தான் ஜெயலலிதா அமைச்சரவையில மந்திரியா இருந்தாங்க. இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறான். விஷயம் தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. ஒண்ணுமே தெரியாத மண்ணு இவங்க தான் ஜெயலலிதா தேர்வு செய்ய கையெழுத்து போன கையெழுத்து போடணும். காலில் விழுனா காலில் விடணும். டயரை நக்கணும்னா டயரை நக்கணும். கிழிஞ்சது போ. என்ன காப்பாற்றணும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் நான் ஏன் சோமபானம் குடிக்கிறேன்னு பாக்குறேன். எங்களுக்கு ஏற்பட்ட நட்டத்தை நினைச்சு சோபமானம் குடிக்கிறேன். அப்படி என்ன நட்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நீங்க இப்ப இங்க கேட்கணும்.
எங்க மோடிஜியோட ஆசைப்படி, எங்க மோடிஜியோட திட்டத்தின்படி பிஜேபி ஆள்ற மாநிலங்கள்லயும் பிஜேபிக்கு அடிமையா இருக்கக்கூடிய சில கட்சிகள் இருக்கு இல்லையா, அந்த கட்சிகள் ஆள்ற மாநிலங்கள்லயும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கிறிஸ்துமஸோடைய விழா இருக்கு இல்லையா, அதெல்லாம் அடிச்சு உடைச்சு மதக்கலவரம் பண்ணிட்டு இருக்கோம். அங்கெல்லாம் பண்ண முடியாது, தமிழ்நாட்டுல பண்ண முடியலையே அப்படிங்கிற நட்டத்தை நினைச்சுதான் நான் சும்மபானம் குடிக்கிறேன். அந்த விளையாட்டுத்தலம் போகவே இல்லப்பா. ஏன் தமிழ்நாட்டுல பண்ண முடியல? மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் திருப்பரங்குன்றத்திலேயே தீபத்தூண் அப்படிங்கிற விஷயத்துல மதக்கலவரம் பண்ணலாம்னு நினைச்சுட்டு இருந்தோம். கோர்ட்ல கேஸ் போட்டு தடுத்துட்டேன். அதை மீறியும் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்ம அதெல்லாம் பண்ணினா முட்டிக்கு முட்டி தட்டிடுவார் அப்படின்னு சங்கங்கள்லாம் பொந்து இருக்கா. இதுவே கூவத்தூர் புரோக்கர் பழனிசாமி, அதான் எடப்பாடி பழனிசாமி, அவர் முதலமைச்சர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நாங்க ஈஸியா மதக்கலவரம் பண்ணியிருப்போம், அமைதியா இருந்திருப்பார். அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு, நான் லூசு. இப்படிதான் முன்னாடி அவர் முதலமைச்சரா இருக்கும் பொழுது எங்க மோடிஜியோட ஃப்ரெண்ட் அகர்வால் அவருடைய ஸ்டெர்லைட் கம்பெனிக்கு எதிராக போராடின தமிழ்நாட்டு மக்களையே சுட்டு கொன்னவர் எடப்பாடி. அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. இந்த விஜய் திருப்பரங்குன்றம் மதக்கலவர் விஷயத்திலேயே வாயை திறக்காம எங்க மோடிஜிக்கு கோபம் வந்துரும்னு சொல்லிட்டு வாயை திறக்காம அமைதியா இருக்க. இப்படிப்பட்ட அடிமைகள் தமிழ்நாட்டுல முதலமைச்சரா இருந்திருந்தா எங்களால மதக்கலவரம் பண்ணியிருக்க முடியுமே. அது இப்ப முடியாம போயிடுத்தேங்கிற நட்டத்தை நினைச்சுதான் நான் இந்த சோமபானத்தை குடிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப கவுதடா. விஷம் அப்படித்தானே இருக்கும், விஷம் குடிச்சா அப்படித்தானே இருக்கும். ஜனநாயகன் படம் வந்து வரலன்ட்டு எல்லாருமே மனசு கஷ்டப்பட்டாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், ஜனநாயகன் படம் போஸ்ட்பான் ஆச்சுன்னு தயவு செஞ்சு சந்தோஷப்படுறேன். புரியலையே, சொல்றேன்ப்பா. ஏன்னா இந்த படத்தோட போட்டி போட்டு வந்துச்சுன்னா அந்த படம் எங்க போயிருக்கோன்றது யாருக்கும் தெரியாது. காடு அமைதியா இருந்தா காத்து இல்லைன்னு அர்த்தம், கடல் அமைதியா இருந்தா அலை இல்லைன்னு அர்த்தம், நான் அமைதியா இருந்தா நேரம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். சத்தியமா ப்ரோ எனக்கு கண்ணு கலங்குது ப்ரோ. எங்க அண்ணனை பார்க்க முடியல ஸ்கிரீன்ல இந்த வருஷம். அவரு பாரு ப்ரோ, சாமி ப்ரோ, ஒரு கடவுள் ப்ரோ அவரு. நம்ம தமிழ்நாட்டுல இதே மாதிரி இன்னும் நிறைய உருவாக்கணும். இளைஞர்களுக்குள்ள ஒரு பூஸ்ட் கொடுத்திருக்கு, இளைஞர்களுக்குள்ள ஒரு மொழிப்பற்றை ஏற்றி இருக்கு அப்படின்றத வந்து கண்கூட பார்க்க முடிஞ்சிச்சு. இதுல எந்த கருத்துமே அவர் சொல்லி இருக்க போறது இல்ல. கத்தியவோ கண்ணையோ வந்து அந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது சுடுறதை வச்சு அதை வந்து அதுல இருக்க ரத்தத்தை வந்து நாக்குல நக்குற மாதிரியான ஒரு அசிங்கம் மாதிரியான ஒரு சீன் அதுல இருக்கு. அதை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, நீங்க வந்து இவ்வளவு ரசிகர்களை வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் ஏன் வந்து ஒரு வயலண்டான பிஹேவியரை உங்க ரசிகர்களுக்கு சொல்லி தரீங்க? இது சரின்னு ஏன் சொல்லி தரீங்க? சினிமா டிக்கெட் வித்து பணத்தை திருடுறவன் கண்டிப்பா அரசியல் கஜானாவையும் திருடுவான். கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்காக தாவேக தலைவர் விஜய் டெல்லியில் நாளை ஆஜராக உள்ள நிலையில் இந்த விசாரணையின் முடிவில் விஜய் விட்னஸில் இருந்து சஸ்பெக்ட் ஆக மாற வாய்ப்புள்ளதாகவும் திடுக்கிடும் தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆக்ட் குடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். ஒன்ன கேப் மாதிரி இடுப்பா வெட்டி. ஆக்சுவலி மூவி பத்தி சொல்லணும்னா ரொம்ப சூப்பரான மூவி, நல்ல ஒரு விழிப்புணர்வான மூவி இந்த ஜெனரேஷனுக்கு. தளபதி மூவி நேத்திக்கே டிப்ரெஷன்ல இந்த ரொம்ப அப்படியே அழுகுற மாதிரி இருந்தேன். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இது போனா ஒர்த்து, ரொம்ப ஒர்த்து, தரமான மூவி. தஜமா ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்ததுக்கு. சட்ட கிழிஞ்சிருந்தோ நெஞ்சு முடிச்சிடடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடடா. காணாமல் போனவர்கள் பற்றிய புகார். பராசக்தி விட்டான்னு எழுதின்னு வந்துருவேன். பராசக்தி, தீய சக்தி, ஓம் சக்தின்னு எழுதின்னு ரோஹின்ல சுத்தின்னு இருப்பேன். நான் குமார் அவசரப்பட்டிய. நெக்ஸ்ட் எங்களுக்கு முன்னாடி உங்க படம் விட்டாங்கன்னா கண்டிப்பா நானும் தியேட்டர் கிட்ட வந்து நிப்பேன். எதனா ஒரு பிரச்சனை நடக்கும், பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நெக்ஸ்ட் அந்த ஸ்கிரீன் அன்னைக்கு நாங்க இந்த இதுக்கு இஷ்டம் ப்ரோ. ஓப்பனா சொல்றேன், படம் வரலனா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியணும் ப்ரோ எல்லாத்துக்கும். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. நோ விஜயனா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டெல்லாம் பாடிட்டு உன்னோட ஜனநாயகன் படத்தை பார்க்கலான்னு போனா சும்மா டிக்கெட் ரேட் 1000 2000 பிளாக்ல விக்கிறீங்களே. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே ஊழல் பண்ணிட்டு இருக்கே விஜயனா.
என்ன புரியலையே? சொல்றேன்ப்பா. நானும் சிரிக்க கூடாது, ஆனா இவன் பார்த்தா எனக்கு சிரிக்கணும் தான் தோணுது. எதாச்சு அப்படின்னா வந்து ஜனநாயகனுக்கு இன்ஸ்டாகிராம்ல டிக்கெட்டுக்கு டிஎம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை பார்த்துட்டு ஒரு டிக்கெட் 3000 தானே, 3000 வாங்கலாம். எவ்வளவு 3000 கட்டிக்கு உங்களுக்கு வந்து 3000 கொடுப்பாங்களா ரேஷன் கார்டுல, அந்த காசை எடுத்துட்டு போய் டிஎம் ஃபார் டிக்கெட்ல ஒரு டிக்கெட் 3000 வாங்கி ஏமாந்துட்டான். வாங்கிட்டா டிக்கெட், ஆனா வந்து இப்ப பணம் தள்ளி போயிடுச்சு. இப்ப அந்த டிக்கெட் என்ன பண்றது தெரியாம ரீஃபண்டுக்காக கேட்டுட்டு இருக்கான். ஆன்லைன்ல வாங்கி இந்த மாதிரி ரீஃபண்ட் வாங்கிருக்கலாமா, தேவையில்லாம இன்ஸ்டாகிராம்ல வாங்கி இப்ப காசுக்கு என்ன பண்றது தெரியாம கெஞ்சிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ், இவனுக்காக யாராவது நீங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து ஏமாத்துறவங்க இருக்கீங்க அப்படின்னா 1000 ரூபாய் கொடுத்தா 1000 கொடுங்க. உன்னோட கடைசி படம்னு பார்க்க வந்த ரசிகனை ஸ்கேம் பண்ணிட்டியா? நானும் உனக்கு ஏது நியாயமா இருக்கா? என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா. கிட்டத்தட்ட நான் 2500 ரூபாய்க்கு மேல போட்டு டிக்கெட் வாங்கி வச்சுட்டு நான் காசை ஊருங்க. அதாவது இன்னி வாழ்க்கையில அவனை பார்க்கவே முடியாது. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா, ரீல் விடுவான். FTFS ரேட் என்ன சொல்றான்னு கேளுங்களேன். ஆனா ஒரிஜினல் டிக்கெட் பிரைஸ் எவ்வளவு? 200 ரூபா 300 தானே வரும். ஊழல் தெரியுமா? ஊழல் செருப்பால் அடிக்கணும். அப்ப நீயே ஒத்துக்கிறல்ல ஊழல்ன்ட்டு. மானகட்டாங்க இது டிவிக்கே ஆமா, என்கிட்ட ஒருத்தர் சொன்னா 5000 நான் வாங்கிட்ட சொல்றேன். வாங்கிக்கோ, ஊழல் தளபதி தான், வாங்கிக்கோ. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. மச்சான், ஜனநாயக படம் வேற போஸ்ட்போன் பண்ணிட்டாங்கடா. நல்ல வேளை நான் ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணேன், அதனால எனக்கு ரீஃபண்ட் ஆயிடுச்சு. ஏய், நான் தியேட்டர்ல போய் எடுத்தடா, நான் போய் காசு வாங்கிப்பேன். ஆமா, நீ தான படத்துக்கு டிக்கெட் எடுத்த? ஒத்த என்னாச்சு? அடங்காதா போடா, நான் யாரிடா போய் ரீஃபண்ட் கேக்குறது? டேய், என்னதானா ஆச்சு சொல்றா. மச்சான், டிக்கெட் 3000 ரூபாய் கொடுத்து வாங்குனடா பிளாக்ல. வீட்ல அம்மா கிட்ட ரேஷன் கார்டு எடுத்து போயிட்டு அதுல வாங்குனதுடா அந்த 3000 ரூபாய் டிக்கெட். எங்களை சிவனேன்னு விட்டுருந்தா நாங்க பாட்டுன்னு படத்தை பார்த்துட்டு பட்டாசு கிட்டாசு வச்சுட்டு தரமா ஒரு டான்ஸை போட்டு முச்சிக்கிட்டு போய்க்கிட்டே இருப்போம். அவனை யார் என்னன்னு விசாரிப்பா, அவன் சொல்றதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு நெஞ்செல்லாம் படக்கு நடிச்சுக்குது. என்னன்னு கேளுப்பா. ஆனா நீங்க தேவையில்லாம எங்களை நோண்டி எங்க மனசுல இந்த டாக்ஸி கணில தோண்டி விட்டுங்க எங்களை சீண்டி. 4 நாள் எங்க தளபதி தான் ட்ரெண்ட், எங்க தளபதி இல்ல எண்டு. கோயில் 4 ஆச்சுனா தளபதி, படம் 4 பிரச்சனை. பொங்கலுக்கு படம் வரல, படம் வர நீங்க தான் பூங்கல். எந்த புண்ணியவதி பெத்த புள்ளையோ பைத்தியமா அலையுது. ஆரம்பிக்கலாமா? செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு. நிறைய இடங்கள்ல அவருடைய வெறித்தனமான டயலாக்ஸும் வெறித்தனமான நடிப்பும் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்கணும், யாரு பின்னாடி நிக்கணும்ன்றத அவங்களுடைய நாடி நரம்பு ரத்தம் சதையெல்லாம் சும்மா தட்டி எழுப்பி தூண்டி விட்டுருக்காரு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். நரேந்திர மோடி படத்தை பேசாத தமிழ் சினிமா வெக்கப்படணும், அவமானப்படணும், அசிங்கப்படணும். ஒரு டைலாக் சொல்லியிருக்கான் உள்ளக்க, நீங்க எனக்கு எங்களை மாதிரி எத்தனை பேர் அழிச்சாலும் நாங்க திரும்பி வந்துகிட்டே தான் இருப்போம் இருக்கான். எஸ்கே ஒரே டைலாக், நீங்க வாங்கடா எங்க பேரன் பேத்தி இருக்காங்கடா யாரு அங்க. இதெல்லாம் தெரியணும். அரசியல்ல இன்னைக்கு இவர் வராரு, இவர் செய்ய போறாரு அப்படின்னு யோசிக்கிறத காட்டிலும் அரசியல்னா என்ன, அது எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு, எங்க வரைக்கும் நம்மளை இழுத்துக்கிட்டே வருது. ப்ரோ, அவர் நடிச்சிருக்காருன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த படத்தை நடிச்ச எல்லாரும் கேரக்டரா வாழ்ந்துருக்காங்க ப்ரோ, கேரக்டரா வாழ்ந்துட்டாங்க. எவனுமே ஆக்டரா தெரியல எனக்கு. சூரரை போட்டுல எப்படி வந்து ஒரு கேரக்டருக்கு உண்டான உயிர், கதைக்கு உண்டான உயிர் இருந்துச்சோ, இது அங்க பேசப்பட்டிருக்கு. திருப்பியும் நான் சொல்லிக்கிறேன், ஜனநாயகனை பாருங்க, நான் வேணான்னு சொல்லல, ஜனநாயகனை கொண்டாடுங்க. ஆனா இந்த படத்தை பத்தி பேசாத தமிழ் சினிமா வெக்கப்படணும்டா. ஆனா விதை நான் போட்டது. எனக்கு செம்ம ஸ்லாப் எனக்கு இந்த தடவை எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற. எனக்கு இப்போ ஒரு விஜய் ஃபேனா நான் சொல்றேன், நல்ல வேலை 2 படமும் தனியாக வருது. இந்த படம் சூப்பர். பெரியவங்களா இருக்கும்போது ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? அசிங்கமா இருக்குல்ல. ஆஸ் விஜய் ஃபேன் நானும் சொல்றேன், யாரா இருந்தாலும் இப்போ விஜய் ஃபேன் யாராவது உள்ள வந்திருப்பாங்க கண்டிப்பா. அணில் கூட்டங்கள் இருக்கு, நாங்கள் எல்லாம் ஒத்துக்காம இருக்கவே முடியும் இருக்கு. ஆனால் ரொம்ப அணில் கூட்டங்களா இருக்கலாம், அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே யோசிச்சிருப்பாங்க. இந்த படம் எதுலையுமே டேமேஜ் பண்ணாமல் இருக்கு, யாருமே டேமேஜ், எங்க சைடும் டேமேஜ் இல்லை, அவங்க சைடும் டேமேஜ் இல்லை. இது வந்து இன்னர் பாலிடிக்ஸ் உள்ள மூவிஸ். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. படம் ரொம்ப மக்கள் கேவலமா இருக்கு. கேவலமான படம், கேவலமா இருக்கு. பரவாயில்ல, ஓகே, சூப்பர். அது இப்படியோ போதுங்க படம் நல்லா இருக்கு. படத்தை எடுக்காமலே இருக்கலாம் தலைவா. குடிகாரனுக்கு எவனை பார்த்தாலும் தள்ளாடுற மாதிரி தான் தெரியும். அது மாதிரி ஒன்ன மாதிரி ஃப்ராடுக்கு எவனை பார்த்தாலும் ஃப்ராடு மாதிரி தான் தெரியும். எப்படி ஆன்லைன்ல ஒரு டிக்கெட் எடுத்த, உன் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். எனக்கு ஆன்லைன்ல ஒரு டிக்கெட் கிடைச்சது. இப்போ அந்த டிக்கெட்டு படம் ரிலீஸ் ஆகாம ரிட்டர்ன் காசு அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அந்த காசையாச்சும் வாங்கலான்னு வந்தா கவுண்டர்ல, அங்கே கவுண்டர் மூடிக்குது. எல்லாமே எனக்கு ஒரே சோதனையாக இருக்குது தலைவா.
இல்லை நீங்கள் ட்ரைலர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஒரே ஒரு வசனத்துக்காக பார்த்து தான் வந்திருக்கேன். என் செந்தமிழைக்காக பெரும் சேனை ஒன்று ஒன்று அப்படின்னு. அப்போ தமிழை பற்றி ஒரு உண்மையான சம்பவங்களை பேஸ் பண்ணி படம் எடுத்திருக்காங்க. ஸோ அதை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கு. இல்லை அவங்க ஹிந்தி எதிர்ப்பு பற்றி சொல்ல, ஹிந்தி திணிப்புக்கான எதிர்ப்பு தான் சொல்லியிருக்காங்க. நல்லா அதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஹிந்திக்கான எதிர்ப்பு இங்கே தமிழர்கள் யாரும் பண்ணுறது இல்லை, ஹிந்தி திணிப்புக்கான எதிர்ப்பு தான் நம்ம பண்ணுறோம். என்னடா சொல்றாரு பாஸ்? இது பத்தலையாக்கா? அவ்வளவுதானே. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு படம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. ஏன்னா ரீசெண்டாக வந்த பெரிய ஸ்டார்ஸ் படம்லாம் குப்பை மாதிரி இருந்தது. எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து இன்ன வரைக்கும் ஒரு இது தப்பாக இருக்குது, இந்த சீன் சரியில்லை, லேக்காக இருக்குது, இந்த எமோஷன் செட் ஆகலை, எதுவுமே இல்லை. தொண்டை போயிடுச்சு எனக்கு. அப்படி இருந்தது படம். போய் பார்க்கலாம். வர்த்து. தேங்க்யூ கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. செம்ம படம். வைப்பு சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கலாம். கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் ரெடி பண்ண சூப்பராக இருக்கு. வெரி குட். ஐ லைக் யூ. பகவந்த் கேசரி ரீமேக்குன்றாங்களே, அப்படி ரீமேக்காகவே இருக்கட்டும். அந்த படத்தை விட்டவங்களுக்கு அந்த படத்தை விட தெரியல. பயம் தானே. இந்த 3 கிலோ மூஞ்சன் எது சொன்னாலும் புரியாதா? அவன் சுத்த ஃப்ராடுன்னு சொல்லு. ஏன்னா இந்த படத்தை விட்டா ஃபுல்லா அரசியல் சார்ந்தமா இருக்கு. விட்டா 2026 கண்டிப்பா டிவிக்கு ஆட்சி அமையும். அதனால விட மாட்டாங்க. யாரா கோழ? யாரு கோழ? 40 பேர் போற படகுல ஆபத்து நேரத்துல ஒருத்தன் குதிச்சுட்டா மொத்தம் 39 பேரும் பொழைப்பாங்கன்னா உடனே குதிச்சு தான் உசுரை விட்டுட்டு மத்தவங்களை காப்பாத்துறவன் தாண்டா வீரன், அரசன், தலைவன் எல்லாமே. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். செம கூஸ் பம்ஸா இருந்துச்சு. ஒரு நல்ல கூஸ் பம்ஸ் மூமெண்ட். நல்லா எல்லாருமே கடைசியில அழுதுட்டாங்க. இன்னும் அந்த கூஸ் பம்ஸ் போகவே இல்லை. விஜய் படத்தை ரிலீஸ் விடாம தடுக்க யார் காரணம் நினைக்கிறீங்க? மேபி தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சன் பிக்சர்ஸ் அட் டைம்ஸ். இல்லைன்னா அப்பாவா கூட இருக்கலாம். அப்பாவா இருக்கலாம். திமுக தான் ப்ரோ. அவனு தான் அந்த பர்சன் தான் காரணம். எங்க தலைவர் படத்தை வர விட மாட்டானுங்க. டேய் தலை வலிக்குதுடா, சும்மாடா. சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு அப்பா அப்படி காரணமாவாரு. கேட்டுட்டான். இது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பயப்படணும்னு நினைச்சோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் பயப்பட ஆரம்பிச்சிச்சு. 2026 தலைவன் தான். யாரு இவனுவ? லே யாருக்காக இப்ப சொல்றீங்க? ஒரு படம்ல 2 படம்ல தலைவாவை தடுத்தாங்க, மெர்சல் தடுத்தாங்க, கத்தி. தடங்கள் இல்லாம ரிலீஸ் ஆனா அது தளபதி படமே கிடையாது. ஓப்பனா சொல்லணும்னா தடங்கள் இருந்தா தான் தளபதி. என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? இந்தி இம்போசிஷன் பத்தி நம்ம சொல்றாங்க. எனக்கு வந்து 1965 என்ன நடந்ததுன்னு தெரியாது. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிய வரும். அதே மாதிரி என்ன மாரி நிறைய பேர் இருப்பாங்க 1965 என்ன நடந்தது தெரியாம இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாரி இந்த படம் வந்து நல்ல உதவியா இருக்கும். பார்த்து நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம். சூப்பரா பண்ணிட்டு எந்த குறையும் சொல்ல முடியாது ப்ரோ. அவ்வளவு நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் படம் எப்படியும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பயங்கரமா இருந்துச்சு படம். யாரும் பார்க்கல. இங்க 100 பேர் யாரும் பார்க்கல வச்சு. 9ஆம் தேதி பிளாஸ்ட் ஆக வேண்டிய இடம் தலைவா இது. ரோகிணி தேட்டரு. இங்க வந்து பார்த்தா புஷ்பான போல கிடக்குது தலைவா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த இடம் எப்படி இருக்கும்? 9ஆம் தேதி ஃபுல்லா பிளாஸ்டா இருக்கும். இது ரோகிணியா இல்ல என்ன இடம்னு எனக்கே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு தலைவா. படம் ரிலீஸ் ஆகாம இருக்கிறது ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா இது கஷ்டமப்பா. எப்படி ஆன்லைன்ல ஒரு டிக்கெட் எடுத்தேன். உன் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். எனக்கு ஆன்லைன்ல ஒரு டிக்கெட் கிடைச்சது. இப்போ அந்த டிக்கெட்டு படம் ரிலீஸ் ஆகாம ரிட்டர்ன் காசு அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க. சரி அந்த காசையாச்சும் வாங்கலான்னு வந்தா கவுண்டர்ல அங்கேயும் கவுண்டர் மூடிக்குது. எல்லாமே எனக்கு ஒரே சோதனையாக இருக்குது தலைவா. நைட்டு ஃபுல்லா கண்ணு மூச்சு கஷ்டப்பட்டு பேனர் வச்சேன். படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டீங்களா? ஏன்னா அந்த மனுஷனை போட்டு இவ்வளவு சாவடிக்கணும். அவர் சூர்யா பண்றான். இன்னைக்கே கஷ்டம் மாதிரி மக்களுக்கு நல்லது பண்ணான் அரசியல் வராது. ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு இப்படி போட்டு அந்த மனுஷனை பாடாப்படுத்துவீங்கடா. ட்ரெயிலர் பார்த்து படம் பார்த்தே ஆகணும் வெளியில வந்திருக்கேன். அருமையா இருக்குண்ணா. 1000 கோடி எடுத்து வைக்க சொல்லுங்க. அது வராது ப்ரோ, இதான் வரும். ஈவேரா சனிய, ஈவேரா அவன் இவன், இப்படி ஏக வசனங்கள். அந்த பாப்பா அதான் அந்த கூலிக்கு மாரடிக்கிற அந்த பாப்பா இருக்குல்ல, இப்படி ஏக வசனங்கள். என்ன இவ்வளோ பேசுது அந்த பாப்பா, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தோண்டி எடுத்து பார்த்தோம்னாக்கா செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்கடா பண்ண? என்ன வச்சு நீங்க தானடா காமெடி பண்ணுவீங்க. இந்த பாப்பா யாருனாக்க இந்த பாப்பாவோட வீட்டுக்கார பேரு சல்மாரு. அந்த சல்மாரு இந்த நாம் தமிழர் கட்சியில மாநில இளைஞரணி பாசறை பொறுப்பாளராக இந்த சல்மாரு இருக்காரு. இந்த பாப்பாவினுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க யாருனாக்கா அதிமுகவில் அவங்க பேச்சாளர்.
இந்த சல்மாரு இந்த பேச்சாளர் இருக்காங்களா, இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு துபாயில இருந்து தங்க கட்டைகளை கடத்தி இருக்கிறார்கள். அந்த கடத்தல் கேஸ்ல ஒட்டுமொத்த குடும்பமும் இன்வால்வ் ஆயிருக்கு. அடுத்த வாரம் அமாவாசை வெள்ளிக்கிழமை நல்ல நாடு, அன்னைக்கு செத்து போயிடு. ஓகே, அது மட்டும் இல்ல, அதை கடத்தும் போது சந்திரபோஸ்னு ஒருத்தர் அந்த கடத்தல் செய்யும் பொழுது அவர் ஏதோ இடையூறா இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவரையும் கடத்தி ஒரு வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டாங்க. வீட்டுல இருந்து மீட் எடுக்கிறாங்க. மீட் எடுத்து அவர் என்ன விசாரிக்கும் பொழுது, ஏன் அந்த மாதிரி இருக்கும் பொழுது தங்க கடத்தல் பண்றாங்க, அந்த சல்மாரும் அந்த பேச்சாளரும் தங்க கடத்தல் பண்றாங்க, இதுக்குள்ள நான் இடையூறா இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக என்னை சல்மார் வந்து ஒரு 7-8 பேரை வச்சு என்னை கடத்திட்டு வந்து இங்க வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா, தங்க கடத்தல் மட்டும் செய்யல, ஆள் கடத்தல் பண்ணிருக்கு இந்த குடும்பம். இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? மாமியாரு மருமக எல்லாம் சேர்ந்து குடும்பமா ஆள் கடத்தலே தங்க கடத்தலே. விளங்கும்டா, விளங்கும். சூப்பர் குடும்பம்டா அவன் குடும்பம், அருமையான குடும்பம். என்ன சொல்லிக்கிற? முதுகிழம்புலாம் தெரியுதுடா. கருப்பப்பைய அறுத்து எரி. கருப்பப்பை உனக்கு எதுக்கு? உங்க அம்மா ஈவேராவை பெத்த அம்மா செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரம் ஈவேரா தலைவலி எங்களுக்கு இருந்திருக்காங்க. கட்டசி மாவுல சுட்ட குத்தி தோசை மாதிரி இருந்துகிட்டு தாய் இல்லாத புள்ள மாதிரி எப்ப பார்த்தாலும் தலையில அடிக்கிற. நீங்க ஈவேராங்க அம்மா கர்ப்பப்பை எடுத்திருந்தா உங்க அண்ணனான சீமான் இன்னைக்கு தேவடியா பையங்கிற பேரோடு வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். தேவடியா பையங்கிற பேரோடு வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். சீமானுக்கு தேவடியா பையங்கிற பட்டம் வராம இந்த மண்ணில் தடுத்தது நீங்க சொல்லக்கூடிய ஈவேராங்களுடைய அம்மா. அந்த அம்மா கர்ப்பப்பை எடுத்திருந்தா சீமானுங்கிறவங்க மட்டும் கிடையாது, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்னைக்கு தேவடியா பசங்களா தான் இருந்திருப்பீங்க. குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா சொன்ன இந்த தேவடியா பையங்கிற இந்த வார்த்தையும் அத்தியாயம் 8 ஸ்லோகம் 415 பாப்பானுக்கு கடை விடக்கூடிய, பாப்பானுக்கு எச்ச வேலை செய்யக்கூடிய இன துரோகிகளுக்கு இந்த பேரை தான் பாப்பா வச்சிருக்காங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அண்ணனை பற்றி வெளிவந்த தகவல்கள். வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனாவது கூப்பிட்டு சொல்லு. 1997 முதல் 2004 வரை திமுகவில் திருவண்ணாமலையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அடுத்தது 2005 முதல் 2007 வரை தேமுதிகவில் விஜயகாந்த் பச்சை தமிழன் என்று உருட்டி கொண்டிருந்தார். அடுத்து 2007 முதல் 2011 வரை ஜெயலலிதா ஒரு ஈழத்தாய் என புகழாரம் சூட்டிக் கொண்டிருந்தார். 2012 முதல் 2013 வரை நாம் தம்பிகள் கட்சி பெரியார் வழியில் தான் நடக்கும் அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருந்தார். 2014 முதல் 2015 வரை பெரியாரை வந்தேரி என்றும் பிரபாவை தலைவர் என்றும் பேசிக்கொண்டே ஜெயலலிதா அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டார். இதே காலகட்டத்தில் விஜயகாந்தை பச்சை தமிழர் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் குடிகாரன் என்று ட்விஸ்ட் அடிக்க ஆரம்பித்திருக்கிறார். அதே காலகட்டத்தில் மும்பைக்கு சென்று பிஜேபிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்திருக்கிறார். கேள்வி கேட்டதற்கு தம்பிக்காக போனேன் என்று கூறியிருக்கிறார். காலமாடு பாரு இருந்த என்ன கொழுப்பு அடக்கி வாண்டி மாடாக்கிட்டானுங்க. பிடிக்கிறாங்க பைத்தியங்களை பிடிக்கிறாங்க பைத்தியங்களை பிடிக்கிற வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். இவங்க நாய உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்கேன், அசால்ட்டா விட்டு போவேன். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. பைத்தியங்களை புடிச்சிட்டு வந்திருக்கோம் சார். முதல்லயே இங்க வந்திருந்தா இவ்ளோ பைத்தியங்க வந்திருக்காதுல்ல. இந்த பா இதோட நிறுத்திக்க, மறுபடியும் பிராந்தி பீருன்னு எதிர்பார்த்த 30-33 வருஷத்துக்கு மேல என் கூடவே நின்றுக்கிறாங்க. அதனாலதான் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா அடுத்த 30-33 வருஷத்துக்கு அவங்களோட நான் நிக்கிறோம்னு முடிவு பண்ணிட்டேன். ஓ, கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மெண்ட் போறாரு இவரு. சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? போடா. ஆண்டவருடைய அதிசய படைப்புகள்ல
அவன் ஒரு ஹீரோ ஃபாதர். இப்ப ஏன் பாஜகவிற்கு எதிராக கொந்தளிக்கல? சிபிஐ விசாரணை என்று நீதிமன்றம் சொன்னவுடன் நீதி வெல்லும் என்று சொன்னவர்கள் யார்? தாவேக்காவினர் அதை வரவேற்றுட்டாங்க. சிபிஐ விசாரணை மீது இவர்களுக்கு நம்பிக்கை இருக்கின்ற பொழுது அது குறித்து எப்படி விமர்சிக்க முடியும்? இப்ப ஒருவேளை இப்ப என்ன சிக்கல் வரும் நான் யோசிக்கிறேன்னா, இந்த வடிவேல் ஒரு படத்துல நடக்கும் சார். புல்லட்ல ஒருத்தர் போயிட்டு இருப்பாரு, இவர் நிப்பாட்டி லிஃப்ட் கேட்பாரு, ஏத்திட்டு போகும்போது சொல்றாரு, சார் இப்படியே ரைட்ல போங்க, அது ஒன் வே. என்ன சார் போலீஸ் பிடிச்சுன்னு பயப்படுறீங்களா? போலீஸ் என் ஃப்ரெண்டு தான் சார். எப்படி எப்படி நீ நானும் ஒன்னா சீட்டாடுவோமா? இல்ல சார், சும்மா ஜாலியா சொல்லுங்க சார். நீ நானும் ஒன்னா தண்ணி அடிச்சிருமா? எங்க உயிரை விட சொன்னாங்க விடுவோம் தளபதிக்காக. எங்க உயிரை விட சொன்னாங்க விடுவோம் தளபதிக்காக. தலைவா என்னப்பா டீ குடிங்க தலைவா, சீக்கிரம். லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது தலைவா. நீங்க படம் ரிலீஸ் பண்ண வேணாம், இப்போ வந்து ஆடியோ லான்ச் நடந்துச்சு பாத்தீங்களா, அதே தியேட்டர்ல விட்டுங்க, பராசக்தியே முந்திரும். நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு நேற்று வெளியிடப்பட்ட பராசக்தி படத்தின் ட்ரெய்லர் 4 கோடி பார்வைகளை கடந்துள்ளது. ஜனநாயகன் ட்ரெய்லர் வெளியாக 2 நாட்களில் 3.8 கோடி பார்வைகளை கடந்துள்ளது. ஒரே நாளில் 4 கோடி பார்வைகளை கடந்துள்ளதன் மூலம் ஜனநாயகன் பட ட்ரெய்லரை முந்தியுள்ளது பராசக்தி. குழந்தைகளை யாரு வித்த புள்ளியோ கதறுதுங்க, கதறுது, காப்பாத்தாலும் கிடையாது. தியேட்டர் வாசலே கதின்னு உட்காந்துருக்கோம், சாப்பிட்றோம், திருப்பி தியேட்டர்ல வரோம். தியேட்டர் போட்டுனா தான் வீட்டுக்கே நாங்க போறோம். இவ்வளவு வெயிட் பண்ணி எங்களுக்கு வந்து படம் ரிலீஸ் இல்லைங்கும் போது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு. என்னது குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சுக்கல ஃபேமிலியா? நிறைய பேர் மூணு மட்டும் சொல்லுங்க. ஜல்லிக்கட்டு கட்சி ஆரம்பிச்சு கேக்குறேன். ஜல்லிக்கட்டுக்கு அவர் வந்து நின்னாரு, போராடல. கட்சி ஆரம்பிச்சப்ப எனக்கு சரியா தெரியல. இதை சொல்வதற்கு வெக்கமாக இல்லை. அமைச்சரே, இதெல்லாம் ராஜ்யசபையில் சகஜம். எப்படி சொல்றதுன்னா, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே மக்களுக்கு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கேக்குறேன். இப்போ எப்படி சொல்றதுன்னா, கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் பண்றாரு ப்ரோ, வந்து செய்யறாரு, ஆனா வெளியே காமிச்சுக்கிறார். போராட்டங்கள் கேக்குற போராட்டம்ன்றது எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணணும். தெரியற மாதிரி பண்ணாதான் போராட்டம். ஆமா, இப்போ தெரியற மாதிரி பண்ண போராட்டம் இல்ல, தெரியற மாதிரி பண்ணாதான் போராட்டம்ன்றது இல்ல, தெரியாமையா அவங்களால முடிஞ்சது அவங்க செய்யறாங்க. போராட்டம்ன்றது எதுக்குன்னா ஒரு பிரச்சனையை சரி பண்றதுக்கு தான். அப்ப தீர்வு சரி பண்ணனும். அந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரியப்படுது. ஆமா, தெரியும். கத்திப்படுற யாருக்கும் தெரியாம போராடுவாரா இல்ல எல்லாருக்கும் தெரியற மாதிரி பிரஸ் மீட் பண்ணுவாரா? தெரியற மாதிரி போராட்டம்னா தெரியும் எல்லாருக்கும் கரெக்ட்டா. அப்ப தெரியற மாதிரி என்ன பிரச்சனை இருக்கு வந்து அவர் நின்னுறாரு. அவரே இப்போ வந்து எந்த பிரச்சனைக்கு அவர் வந்து நிக்கல. இதுக்கு மேல வந்து நிப்பாரு. இல்ல இதுக்கு மேல நிக்கட்டும், நிக்காம போட்டா அத நம்ம கேட்கல. இந்த 4 பேர்ல பிரச்சனைனா முதல்ல வந்து நிக்கிறது யார்? தளபதி விஜய் தான். என்னென்ன அது என்னென்னு சொல்றது எப்படின்னா, அது சொல்றதுக்கு இல்ல ப்ரோ. எப்படி சொல்றது, அவர் வந்து இப்ப வெளியே காமிச்சிக்காம நிறைய இதுல நிக்கிறாரு. நான் கேக்குறது பிரச்சனைக்கு என்னென்ன வந்து நின்னு இருக்காரு. பிரச்சனைக்கு என்னென்ன வந்து நிக்கிறாருன்னா, நாப்பா வெறுப்பேத்துக்கிறாயா? அது எனக்கு சரியா தெரியல அதை பத்தி. ஆனா அவரால முடிஞ்சதை வந்து அவர் மறைமுகமா தெரியாம எப்படிங்க அவரால முடிஞ்சா பண்ணுவாரு. இது நம்ம நம்பிக்கையில பேசக்கூடாதுல்ல, அரசியல்ன்றது வேற. அரசியல் நம்ம ரசிகர் சண்டை போடும்போது அஜித் பெருசா, விஜய் பெருசா, ரஜினி பெருசா நம்ம அவங்களுக்காக முட்டு கொடுத்து பேசலாம். ஆனா அரசியல் போது உண்மைத்தன்மை நம்ம பார்க்க வேண்டிய நேரம் இது. யார் களத்துல நிக்கிறாங்க நிக்கலன்றது. அப்போ நிக்கிறாங்கன்னா நிக்கிறாங்க, நிக்கலன்னா நிக்கல. நிப்பாரு, நின்னு இருப்பாரு. இது வரையும் இப்ப கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து நான் கேட்கறது, இதுக்கப்புறம் நிக்க போறவங்கள நான் கேட்கல. இது வரைக்கும் என்ன நின்னு இருக்காங்கன்னு கேட்கறேன். இது வரைக்கும் தெரியல ப்ரோ. ஏன் ஃபாதர் அழறீங்க? இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படிமா அழுவாம இருக்க முடியும்? கரெக்ட். வாய் விட்டு அழுவ முடியாம என் பின் விளைவு நினைச்சு நான் அழுகுறமா? நீங்க சொல்லுங்க ஜி, என்ன வேணுமோ நான் பண்றேன். அட நாரப்ப எழுகிறா. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு சார், நான் சொல்லட்டுமா? சொல்லு செல்லம், அதுக்கு தான் வெயிட்டிங். சார், நம்ம விஜய் ஜனநாயகன் படத்தை சென்சார் போர்ட் ஹோல்ட் பண்ண வச்சு படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பண்ணிடலாம். சூப்பர் செல்லம், எனக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் போர்ட் சர்டிபிகேட் கொடுக்கலன்னா நாம எல்லாம் வேற டீம்ல தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி நரேட்டிவ் செட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் விஜய்க்கும் மக்கள் கிட்ட வெக்கிங் இமேஜ் உருவாகும். அதுக்கப்புறம் எனக்காக என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க இந்த தற்கூறிங்க. தங்கடா செல்லம், இதுக்குதான் உன்ன நம்ம பிஜேபியில வச்சிருக்குது. உள்ளுக்குள்ள உறுத்தல புறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்சாரதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.